அனைவருக்கும் வணக்கம். வைரஸஸ் லிவிங் வேர்ல்டு சாப்டரில் டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் யூனிட்டில் வைரஸஸ் வருது. இது செகண்ட் டாபிக். வைரஸஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது COVID-19 தான். இதே மாதிரி நிறைய வைரஸ் சமீப காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகா வைரஸ் இப்போ பாப்புலராக இருக்குது. H1N1, எபோலா, இப்படிலாம் நிறைய வைரஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வைரஸஸ் அப்படின்னா என்ன? இஸ் இட் எ லிவிங் ஆர்கானிசம்? இட்ஸ் எ பிக் கொஷன். இதுக்கு ஒரு பேர் பயாலாஜிக்கல் பசில் அப்படின்னு ஒரு பேர். ஏன்னா வைரஸில் லிவிங் கேரக்டரும் இருக்குது, நான் லிவிங் கேரக்டரும் இருக்குது. இட் கேன் காஸ் டிசீஸ். அதனால் வி கால் இட் ஆஸ் பயாலாஜிக்கல் பசில். சரி, வைரஸை பொறுத்த வரைக்கும் the word virus was derived from Latin. என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்சன். வைரஸ்னா மீனிங் வந்து பாய்சன். ஓகே, ஒருத்தர் உன்னை கேட்குறாரு, வாட் இஸ் எ வைரஸ், டிஃபைன் வைரஸ்ன்னு கேட்குறாரு. இட்ஸ் எ சப் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பாரசைட். நீ ஆர்டினரி மைக்ரோஸ்கோப்பில், காமன் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாது. அதை சப் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார், செல்லுக்கு உள்ளார தான் உயிரோடு இருக்கும். செல்லுக்கு வெளியில் வந்துச்சு அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் எ நான் லிவிங் டஸ்ட் பார்ட்டிகல். அந்த மாதிரியான ஒரு மைக்ரோப் தான் வைரஸ். ஸோ வைரஸ் அப்படின்னாவே நடுவாண்ட ஒரு நியூக்ளிக் ஆசிட் கோர் சரௌண்ட் பை புரோட்டீன் கோட். ஆனால் வளர்ந்துட்டு இருக்கிறது ஒரு பாக்டீரியோஃபேஜ். இது நியூக்ளிக் ஆசிட், இது புரோட்டீன் கோட். So, virus is made up of nucleic acid and protein code. சரி, இந்த நியூக்ளிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி DNA ஆர் RNA. The study of virus is called virology. ஸோ வைரஸை தனியாக படிச்சுன்னா அந்த பிரான்ச்சுக்கு பேர் வைராலஜின்னு பேர். WM ஸ்டான்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்ப்போம். 1904-1971 அமெரிக்கன் சயின்டிஸ்ட் இவர். ஹீ கிறிஸ்டலைஸ் த வைரஸ். இந்த பிக்சரில் பாருங்களேன், ஒரு வைரஸ் கிறிஸ்டலைஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒர்க்கை அவர் 1935 பண்ணியிருக்காரு. ஹீ வாஸ் ஜாயின்ட்லி அவார்டட் நோபல் பிரைஸ் ஃபார் இட் இன் கெமிஸ்ட்ரி 1946 along with Northrop. 1976 எட்வர்ட் ஜென்னர் தான் ஃபஸ்ட்டு வைரஸை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஸ்மால் பாக்ஸுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் வைரஸை பற்றிய ஃபஸ்ட்டு டிஸ்கவரி 1796. அடுத்து 1886 பார்த்து அப்படின்னா அடால்ஃப் மேயர் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஹீ டெமான்ஸ்ட்ரேட்டட் த இன்ஃபெக்ஷியஸ் நேச்சர் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோ மொசைக்கில் இன்ஃபெக்டட் பிளான்லேருந்து எடுத்த ஜூஸை ஒரு ஹெல்த்தி பிளான்ட் லீஃபில் ஸ்ப்ரே பண்ணுறாரு. தட் காட் இன்ஃபெக்ஷன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஹீ ப்ரூவ்ஸ் தட் வைரஸ் கேன் ஸ்ப்ரெட் அண்ட் காஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து 1892 டிமிட்ரி ஐவனாவ்ஸ்கி வைரஸ் இஸ் ஸ்மாலர் தேன் பாக்டீரியான்னு ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு டிஸ்கவரி. ஆனால் பாருங்கள், 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் அடுத்த டிஸ்கவரி வந்திருக்கு. 1898 பார்த்தீங்கன்னா MW பைஜரிங்க் அவர் வந்து வைரஸை ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுறாரு. கான்டாஜியம் விவம் ஃப்ளூயிடம் அப்படின்றாரு. கான்டாஜியஸ், ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர். விவம் ஃப்ளூயிடம் ஒரு மாதிரியான ஃப்ளூயிடு, செமி சாலிட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து 1915 FW ட்வார்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷனை பாக்டீரியாவில் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. 1917 டிஹெரலி காயின் த டேர்ம் பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ் அப்படின்ற டேர்ம் இன்றைக்கி எல்லாரும் பாப்புலராக யூஸ் பண்ணுற டேர்மை அதை வந்து டிஹெரலி யூஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. அடுத்து 1984 லாக் மாண்டாஜனியர் இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்ப்போம். அவரும் ராபர்ட் கேலவும் செப்பரேட்டாக இண்டிபெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ், HIV வைரஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது அடுத்த டிஸ்கவரி. லாக் மாண்டாஜனியர், ராபர்ட் கேலோ, இவங்க 2 பேரோட
discovery. Size and shape of the virus. இந்த பிக்சரில் பாருங்களேன், இதில் வந்து என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது, ஒரு ராடு மாதிரி ஷேப்பில் வைரஸ் வந்துருக்கு. இந்த ராடு மாதிரி ஷேப்பில் இருக்கிற வைரஸ் வந்து அதோட ஷேப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள். I already told you virus is submicroscopic, ultra microscopic. நீ சாதாரணமாக நம்ம பயாலஜி லேபில் இருக்கிற காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் அதை பார்க்க முடியாது. நீ அதை பார்க்கணுன்னா ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் உனக்கு வேணும். பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் தான் அது இருக்கும். அதில் வச்சு பார்த்தீங்கன்னா தான் உனக்கு தெரியும். ஓகே, இந்த மைக்ரோஸ்கோப்பில் அதை பார்த்தேன் அப்படின்னா வைரஸஸ் ஆர் ஸ்மாலர் தேன் பாக்டீரியா அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம டிஸ்கவரியில் பார்த்தோம். பாக்டீரியா வழக்கமாக நம்ம மைக்ரோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம், மைக்ரானில். வைரஸை மெஷர் பண்ணுறதுக்கு நேனோமீட்டர் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுறோம். நேனோமீட்டர், மைக்ரோமீட்டர், இதெல்லாம் என்ன சார்? உங்கள் ஸ்கேலில் ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு ஆர்டினரி ஸ்கேல் நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஸ்கேலில் அதில் 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10 டிவிஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அதில் 1 மில்லிமீட்டர் எடுத்துக்கோங்க. அந்த 1 மில்லிமீட்டரை 1000 பிரிங்க, டிவைடட் இன்டு 1000 பார்ட்ஸ். அதில் ஒரு பார்ட்டு தான் 1 மைக்ரோமீட்டர். ஸோ இந்த யூனிட்டால் தான் நம்ம பாக்டீரியா வளர்க்குறோம். இதை விட 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் ஸ்மாலர் தான் வந்து நேனோமீட்டர். ஓகே, bacteriophage measures about 10 to 100 nanometer in size. TMV 300 to 20 nanometer in size. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது TMV தான். ராட் ஷேப்டு 18 நானோமீட்டர் போட்டிருக்காங்க, லென்த்து 300 நானோமீட்டர் போட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் வைரஸ் பேஸ்ட் ஆன் ஷேப் அண்ட் சிமெட்ரி. அடுத்தது இந்த பிக்சரில் ஃபஸ்ட் பிக்சர் பாருங்களேன், ஒரு மாதிரி ஹெக்ஸாகானலாக தெரியுது அதோட பிக்சர். ஓகே, கியூபிக்கல் சிமெட்ரி இது. இதை நான் அப்படி வரைஞ்சிட்டேன் பாருங்கள், ஹெக்ஸாகானல் கியூபிக்கல் சிமெட்ரி. அடினோ வைரஸ், ஹெர்பிஸ் வைரஸ். ரெண்டாவது பிக்சர் பாருங்கள், ஹெலிக்கல் சிமெட்ரி. அப்படியே பனானா பஞ்சை கடையிலெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஹெலிக்கல் சிமெட்ரிக்கு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், டிஎம்வி. இந்த ரெண்டும் எக்ஸாம்பிள். டிஎம்வி தான் பிக்சரில் பார்க்குறீங்க. அடுத்து காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரி, கடைசி பிக்சர் பாக்டீரியோஃபேஜ். இது பாருங்கள், ஒரு டேட்போல், ஃப்ராகோட டேட்போல் மாதிரி இருக்கும். வேக்சினியா வைரஸும் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸஸ். வைரஸஸ்னாவே ஒரு கன்ஃபியூஸ்டு ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னால் பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு சொன்னேன். இதில் லிவிங் கேரக்டர்ஸும் இருக்குது, நான் லிவிங் கேரக்டர்ஸ் இருக்குது. ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் புரோட்டீன். நடுவாண்ட நியூக்ளிக் ஆசிட், சுற்றிலும் புரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம். இது லிவிங் கேரக்டர். கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன், எப்போ வேணாலும் சேஞ்ச் இருக்குது, இட் வில் அண்டர்கோ சேஞ்ச். இது லிவிங் கேரக்டர். எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் த லிவிங் செல்ஸ், இதுவும் லிவிங் கேரக்டர். ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீஸ் இன் லிவிங் பீயிங்ஸ், ஸோ இட்ஸ் அனதர் லிவிங் கேரக்டர். ஷோ இரிட்டபிலிட்டி, ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக், இது எல்லாமே லிவிங் கேரக்டர்ஸ். நான் லிவிங் கேரக்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இட் கேன் பி கிறிஸ்டலைஸ்டு. இந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபார்மில் அதை மாற்றிக்கலாம். நம்ம ஒரு கல் உப்பு பார்த்துருப்பீங்க வீட்டில், அம்மா சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல் உப்பு, அந்த ஃபார்முக்கு மாற்றிக்கிட்டாங்க. இந்த வைரஸை கிறிஸ்டலைஸ் பண்ணிக்கலாம். ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், இதுக்குன்னு தனியாக மெட்டபாலிசம் கிடையாது. இது வந்து என்ன ஹோஸ்டில் இருக்கோ அதோட மெட்டபாலிசம் இது யூஸ் பண்ணிக்கும். இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட். டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் அட்டானமி, இதுக்குன்னு தனியாக ஃபங்க்ஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சென்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ். அடுத்து among various classifications proposed by viruses, classification given by David Baltimore in the year 1971 is given below. பால்டிமோர் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு வைரஸஸை. RNA production, nature of the genome, RNA and DNA, use of reverse transcriptase, ssRNA may be plus or minus antisense. இது எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 7 கிளாஸஸாக பிரிக்கிறாரு. என்னென்னு நம்ம பார்க்கலாமே. ஸோ வந்து வைரஸஸ் வித் டிஎன்ஏ ஆர்என்ஏ, ஃபஸ்ட்டு அதை ரெண்டாக பிரிச்சுக்குவோம். டிஎன்ஏ வைரஸ், ஆர்என்ஏ. ஓகே, இந்த டிஎன்ஏ வைரஸை மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறோம். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎஸ்.
அதே மாதிரி இதையும் மறுபடியும் 2ஆக பிரிக்கிறோம். எஸ்எஸ் டிஎஸ் இப்படி 4ஆக பிரிச்சுட்டோம். இப்போ 4 கிடைச்சிருச்சு. இப்போ வைரஸஸ் வித் சென்ஸ், பாசிட்டிவ் சென்ஸ் எஸ்எஸ், வைரஸஸ் வித் நெகட்டிவ் சென்ஸ் இப்படி அதை மறுபடியும் 2ஆக பிரிக்கிறோம். அப்போ நமக்கு 7 கிளாஸ் மொத்தமாக கிடைச்சிருது. ஸோ இது 7 கிளாஸுக்கு எக்ஸாம்பிளும் இருக்குது. வைரஸஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அடினோ வைரஸஸ், வைரஸஸ் வித் பாசிட்டிவ் சென்ஸ் டிஎன்ஏ பேரா வைரஸஸ், வைரஸஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ரியோ வைரஸஸ், வைரஸஸ் வித் பாசிட்டிவ் சென்ஸ் SSRNA toga viruses, viruses with negative sense SSRNA rhabdoviruses, viruses with positive sense SSRNA RT that replicate with the DNA intermediate in life cycle retroviruses, reverse transcriptase is the enzyme, viruses with the dsDNA reverse transcriptase that replicate with the RNA இன்டர்மீடியேட் இன் லைஃப் சைக்கிள். இப்படி ஒரு 7 கிளாஸஸாக இதை நம்ம பிரிக்கிறோம். வைரல் ஜீனோம், வைரஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்குது, டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நியூக்ளிக் ஆசிட் லைனியராகவோ இல்லை சர்க்குலராகவோ இருக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்குது, இதில் சர்க்குலராக இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் வைரல் ஜீனோம் பேஸ்ட் ஆன் த ஷேப். Generally, nucleic acid is present as a single unit, but wound tumor virus and in influenza virus, it is found in segments. Viral genome தான் பார்த்துட்டு இருக்கோம். Viruses DNA are called, DNA possessing viruses are called deoxyviruses. இது RNA virus இது actually deoxyviruses. RNA viruses riboviruses அப்படின்னு பேர். இது riboviruses. Majority of animal and bacterial viruses are DNA viruses. Plant viruses are generally RNA viruses. Cauliflower mosaic தவிர இது எல்லாமே RNA virus தான். Viral genome க்கு வருவோமே. Nucleic acids may be single stranded or double stranded. இதை பாருங்க, single stranded, இது double stranded. On the basis of nature, nucleic acid, on the basis of nature of nucleic acid, viruses are classified into 4 units. ssDNA paraviruses, dsDNA bacteriophages, ssRNA TMV, dsRNA tumor viruses. Tobacco mosaic virus இப்போ நம்ம பார்க்குறோம். Tobacco mosaic virus ஓட படம் நம்ம அப்பயே பார்த்தோம். இந்த மாதிரி வந்துச்சு, ஒரு bunch of banana மாதிரி வந்துச்சு, rod shaped virus. It is reported by Dmitry Ivanovsky in 1892 in tobacco plant. Healthy plant leaves vectors வழியா இது diseased plant healthy plant க்கு spread ஆகுது. Aphids and leucas spread them. Tobacco mosaic virus இது first visible symptom discoloration காமிக்குது. இந்த பிக்சர்ல பாருங்களேன், கலர் டீகலர் ஆயிப்போச்சு. show typical yellow and green mottling. இங்க பாருங்க, yellow and green mottling is seen. Downward curling and distortion of young apical leaves. So leaves எல்லாம் downward வளைய ஆரம்பிச்சிருச்சு. Plant becomes stunted and its yield is affected. So இந்த மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பிளான்டோட yield ஓவராலாக அஃபெக்ட் ஆகி போயிடுது. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் TMV. Electron microscopic studies have revealed that TMV is a rod-shaped helical virus. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். இது ராட் ஷேப்டு ஹெலிக்கலாக இருக்கு. Virion is made up of 2 constituents, a protein coat, capsid, and a core called nucleic acid. இதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடுவாண்டு ஒரு புரோட்டீன் கோட் இருக்கு, சுற்றிலும் ஒரு கவரிங் இருக்கு, புரோட்டீன் கவரிங். ஸோ இதை தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் வைரஸ் பார்ட்டிகிள், இந்த ரெண்டும் இருக்கிற வைரஸ் பார்ட்டிகிளுக்கு தான் விரியான் அப்படின்னு சொல்லிட்டு பேர். விரியான் இஸ் ஏ கம்ப்ளீட் வைரஸ் பார்ட்டிகிள். சரி, புரோட்டீன் கோட்டுக்கு வருவோம். இந்த புரோட்டீன் கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா மேடப் ஆஃப் 2130 ஐடென்டிக்கல் புரோட்டீன் சப்யூனிட்ஸ். ஸோ இதை சுற்றி இருக்கிற இந்த புரோட்டீன் சப்யூனிட்டுக்கு பேர் கேப்சோமியஸ் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் கேப்சோமியஸ் அப்படின்னு பேர். which are present on certain single stranded RNA molecule.
ஸோ நடுவான் இருக்கிற இந்த ஆர்என்ஏ மாலிக்யூலை சுற்றியும் இந்த புரோட்டீன் யூனிட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் கவரிங் கிவிங் ப்ரொடெக்ஷன். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎம்வி. Genetic information necessary for the formation of complete TMV particle is considered in its RNA. ஸோ இதில் RNA தான் பிளான்ட் வைரஸ். இது RNA தான் வந்து எக்ஸப்ட் காலிஃப்ளவர் வைரஸ் எல்லாமே RNA வைரஸஸ் தான். இது வந்து இந்த RNAல தான் எல்லா ஜெனட்டிக் மெட்டீரியலும் இருக்குது. கிட்டத்தட்ட 6500 நியூக்ளியோடைட்ஸ் இதில் இருக்குது. பாக்டீரியோஃபேஜ் அடுத்தது. வைரஸஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா ஆர் கால்டு பாக்டீரியோஃபேஜ். It literally means eaters of bacteria. So bacteriophage meaning வந்து eaters of bacteria. Phaging to eat அப்படினு meaning. Phages are abundant in soil, sewage water, fruits, vegetables and milk. Structure of T4 bacteriophage. நீங்கள் பிக்சரில் பார்க்குறது ஒரு T4 bacteriophage தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஹெட்டு, இது டெயில், இது பேசல் பிளேட், இது ப்ராங்ஸ், இது டெயில் ஃபைபர்ஸ். ஸோ இந்த T4 பாக்டீரியோஃபேஜில் மேலே இருக்கிற ஹெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2000 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் யூனிட்ஸ். இட் இஸ் கவர்டு பை ஏ கேப்சிட். அதில் வந்து 2000 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப் யூனிட்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளார டிஎன்ஏ இருக்கும். அப்புறம் டெய்லுக்கு வந்துடுறோம். லாங் ஹெலிக்கல் டெயில் கன்ஸ் ஆஃப் அன் இன்னர் டியூபுலர் கோர் கனெக்டட் டு த ஹெட் பை எ காலர். ஓகே. அடுத்து there is a basal plate attached to the end of the tail. இந்த இடத்துல இருக்கிறது தான் பேசல் பிளேட். இங்கே தான் காலர் இருக்குது. These fibers are used to attach to the phage on the cell wall of bacteria during replication. இது என்ன பண்ணும், இந்த ப்ராங்ஸை யூஸ் பண்ணிவிட்டு டெயில் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பாக்டீரியா மேலே அட்டாச் ஆகி ஃபிக்ஸ் ஆகி உள்ள இந்த டிஎன்ஏவை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். A double-stranded DNA molecule of about 50 micrometer is tightly packed inside the head. The DNA is about 1000 times longer than the phage itself. So உள்ளுக்குள்ள இருக்கிற DNA வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா very long in length. Phages வந்து ரெண்டு விதமாக மல்டிப்ளை பண்ணும். ஒன்று லைட்டிக் சைக்கிள், இன்னொன்று லைசோஜெனிக் சைக்கிள். இந்த லைட்டிக் சைக்கிள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஜோட ஹோஸ்ட் டிஸ்இன்டகிரேட் ஆகிடும். லைசோஜெனிக் சைக்கிளில் the host is left unharmed. அப்படியே அன்ஹார்ம் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை விட்டுட்டு வெளியே வந்துடும். முதல்ல மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபேஜஸ் லைட்டிக் சைக்கிள். இதில் ஃபஸ்ட் அட்சார்ப்ஷன். முதல்ல ஃபேஜ் வைரல் ஜீனோம் வைரஸ் போய் ஒரு பாக்டீரியா மேலே அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆகிட்டு அதில் ஒட்டிக்குது. டெயில் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணுது. அப்புறம் ப்ராங்ஸை யூஸ் பண்ணுது. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு போய் அட்டாச் ஆகுது. டெயில் ஃபைபர்ஸ், ப்ராங்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்குது. இந்த ப்ராசஸ் தான் அட்சார்ப்ஷன். பெனிட்ரேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உள்ளுக்குள்ளார பெனிட்ரேட் ஆகுது. ஓகே. ஆஃப்டர் பின்னிங் த டெயில் ஷீத் கான்ட்ராக்ட்ஸ் and appears shorter and thicker. இது நல்ல ஷார்ட்டாகவும் திக்காகவும் மாறிடுது. After contraction of the base plate enlarges through which DNA is injected into the cell without using metabolic energy. ரொம்ப எஃபோர்ட்லாம் எடுத்துக்காம அழகாக அப்படியே ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி உள்ள அனுப்பிச்சிடுது. ஸோ திஸ் இஸ் ஹவு த டிஎன்ஏ இஸ் சென்ட் இன்சைட். ஸோ இப்போ இந்த வெளியில் இருக்கிற கேப்சிட் வந்து ஒரு எம்டி கோட். இதுக்கு பேர் கோஸ்ட் அப்படின்னு பேர். இந்த எம்டி கோட்டுக்கு வந்து கோஸ்ட் அப்படின்னு பேர். ஓகே. அடுத்து சிந்தசிஸ். உள்ளுக்குள்ளார போயாச்சு டிஎன்ஏ உள்ளுக்குள்ளார இருக்குது. இப்போ இந்த டிஎன்ஏ மாலிகுல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இட் அலவ்ஸ் த பாக்டீரியா டு சிந்தசிஸ் வைரல் டிஎன்ஏ.
வைரல் டிஎன்ஏ, வைரல் புரோட்டீன் கோட், வைரஸுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாம் சிந்தசிஸ் பண்ண வைக்கும். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அசம்பிளி அண்ட் மெச்சூரேஷன். உள்ளுக்குள்ளார சிந்தசிஸ் ஆன இந்த மாதிரி டிஎன்ஏஸ் எல்லாம் பேக் ஆகி அது ஒரு புரோட்டீன் கோட்டுக்குள்ளார உள்ளுக்குள்ளார போயிட்டு பேக் ஆகி வைரஸ் பார்ட்டிக்கலாகவே மாறிட்டு இருக்கும். இதுதான் மெச்சூரேஷன், அசம்பிளி அண்ட் மெச்சூரேஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 minutesல 300 நியூ பேஜஸ் ஆர் அசம்பிள்டு. ரிலீஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆனது எல்லாமே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உடைச்சிக்கிட்டு ரிலீஸ் ஆகுது. அதனால தான் அதுக்கு பேர் லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு பேர். லைசோஜெனிக் சைக்கிள் அதே மாதிரி தான். அட்டாச்மெண்ட், பின்னிங், பெனிட்ரேஷன் எல்லாம் சேம் தான். ரிலீஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ரிலீஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்மூத்தாக நடக்கும். போஸ்டோட செல்வால் உடைக்காமல் ஸ்மூத்தாக ஒளி வந்துடும். விரியான் இஸ் an intact infective virus particle which is non-replicating outside the host cell. ஸோ இதுக்குள்ளார இருக்கிற ஒரு டிஎன்ஏ மாலிகுல் இருக்குது. இது வந்து சுற்றியும் புரோட்டீன் கோட் இருக்குது. இது ஆக்சுவலாக ஹெச்ஐவி, அதனால் ஆர்என்ஏ சுற்றியும் புரோட்டீன் கோட். ஓகே, இந்த மாதிரியான ஒரு இன்டாக்ட் வைரஸ் பார்ட்டிக்கிள், இதுக்கு பேர் தான் வந்து விரியான் அப்படின்னு பேர். கம்ப்ளீட் வைரஸ் பார்ட்டிக்கிள். விராய்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மாலிகுல் ஆஃப் எஸ்எஸ்ஆர்என்ஏ இருக்குது, ஆனால் புரோட்டீன் கோட் இல்லை. இதுக்கு பேர் தான் வந்து விராய்டு அப்படின்னு பேர். இதை ஃபஸ்ட் டிஓ டைனர் அவர் தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு. விராய்டை பொறுத்த வரைக்கும் காசஸ் டிசீஸ் இன் சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ், பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர். இதில் என்ன டிசீஸை காஸ் பண்ணுது? Virusoids were also discovered by J.W. Randles and his co-workers in 1981. இதில் வந்து ஒன்றும் இல்லை, இந்த சர்க்குலர் டிஎன்ஏ வந்து ஸ்மாலராக இருக்கும், சிமிலர் டு விராய்ட்ஸ். அதே மாதிரி இதில் வந்து ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏஸ் ஆர் லிங்க்டு டு த லார்ஜர் மாலிகுல்ஸ் ஆஃப் வைரல் ஆர்என்ஏ. இதை தான் நம்ம விருசாய்டு அப்படின்னு சொல்கிறோம். Prions were discovered by Stanley Prusiner in the year 1982. Proteinaceous infectious particle actually. Prions is proteinaceous infectious particles. They are the causative agents for about dozen fatal degenerative disorders of the central nervous system of human and other animals. So நம்மோட பாடியோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் பேத்தஜினியர் தான் பிரியான் தான். எக்ஸாம்பிள் க்ரூஸ்வெல்ட் ஜேக்கப் டிசீஸ். அடுத்து பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோகிராஃபி. அடுத்து இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய டிசீஸ். மேட் கவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. வைரஸஸ் இன்ஃபெக்டிங் ப்ளூ கிரீன் ஆர்கே ஆர் கால்டு சைனோஃபேஜஸ். இதை ஃபர்ஸ்ட் சாஃபர்மன் மோரிஸ் இவங்க தான் 1963 ரிப்போர்ட் பண்ணுறாங்க. LPP1 லிங்பயா பிளக்டோனிமா அண்ட் ஃபார்மீடியம் இஸ் an எக்ஸாம்பிள். Hollings 1962 reported viruses infecting mushrooms causing dieback disease. மஷ்ரூமில் பாருங்கள் டைபேக்ஸ் டிசீஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு ஹாலிங்ஸ். மைக்கோவைரஸஸ் ஆர் மைக்கோஃபேஜஸ் அப்படின்னு அதுக்கு பேர். வைரல் டிசீசஸ் அப்படின்னு சொன்னால் இட் காஸ் டிசீஸ் இன் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு சொல்லலாம். பிளான்ஸில் லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. டொபேக்கோ மொசைக் டிசீஸ், காலிஃப்ளவர் மொசைக் டிசீஸ், சுகர் கேன் மொசைக் டிசீஸ், பொட்டேட்டோ லீஃப் ரோல், bunchy top of banana, leaf curl of papaya, vein clearing of lady's finger, rice chungro disease, cucumber mosaic disease, tomato mosaic disease. அனிமல்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ அனிமல்ஸில் என்னென்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டில், ரேபிஸ் ஆஃப் டாக், encephalomyelitis of horse. Human diseases like common cold, hepatitis B, cancer, SARS இப்படி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஹியூமன் டிசீஸ்லேயே எய்ட்ஸ், ரேபிஸ், மம்ஸ், போலியோ, சிக்கன்குனியா, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மியாசல்ஸ்